சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் ஆற்றில் மாயமானதைத் தொடர்ந்து தேடுதல் பணி நடந்து வரும் நிலையில் புதிய தகவல் கிடைத்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சென்னை மாநகரின் முன்னாள் அதிமுக மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி சில நாட்களுக்கு முன்பு தனது நண்பர்களுடன் இமாச்சல பிரதேசத்துக்கு சுற்றுலா சென்றிருந்தார். அப்போது அவரது கார் திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அங்குள்ள சட்லஜ் ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் காலமான நிலையில் மற்றொரு பயணி காயத்துடன் மீட்கப்பட்டார். ஆனால் சைதை துரைசாமி மகன் வெற்றி மட்டும் ஆற்றில் விழுந்து மாயமானார். கடந்த 3 நாட்களாக வெற்றி தேடப்பட்டு வரும் நிலையில் மீட்பு பணி நிறைவடைய கூடுதல் நாட்கள் ஆகும் என ஹிமாச்சல் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தேடுதல் பணியின் போது சட்லஜ் ஆற்றங்கரையிலிருந்து மனித மூளையின் திசுப்பகுதி கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது வெற்றியின் திசுவாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் ஜூங்காவில் உள்ள DNA பரிசோதனை கூடத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அம்மாநில போலீசார் தெரிவித்துள்ளனர். அதே சமயம் மீட்பு குழுவினர் தொடர்ந்து தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சைதை துரைசாமியின் குடும்பத்தினர் மகன் குறித்து தகவல் தருவோருக்கு 1 கோடி ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என வேதனையுடன் அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.